அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்தக்கோரிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மதன், எதனால் இந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது? கண்டிப்பாக, அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசுடைய இந்த டான்டி தேயிலை தோட்ட கழகம் ஏற்று நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதாவது தமிழக அரசிடமிருந்து 99 ஆண்டு குத்தகைக்கு இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டை இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி கார்பரேஷன் நிர்வகித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த களக்காடு மற்றும் முந்தந்திரை புலிகள் சரணாலயத்துக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பதிவு அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை அந்த பிபிடிசி நிறுவனம் அறிவித்தது. இதை எதிர்த்து தொழிலாளர் தரப்பில் மறுவாழ்வுக்காக உதவி வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட வேண்டும். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசுடைய டான்டி தேயிலை தோட்டக் கழகம் நிர்வகிக்க வேண்டும். தொழிலாளருக்கு நிலம் உள்ளிட்ட பணப்பலன்களை வழங்க வேண்டும். தோட்டத்தை வணிக நோக்கில் பொது அல்லது தனியார் துறையிடம் ஒப்படைக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தான் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். நன்றி மதன், விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.